முத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம், திமுகவினுடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா என்று. அதை நோக்கி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது திமுகவினுடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா அப்படிங்கிறதே பெரிய கேள்வி. ஏன்னா அதற்கான காணொலிகளே நம்ம நிறைய பதிவு செஞ்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கும் அமைச்சரவை பதவி வேணும், இல்ல துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு பக்கம் காங்கிரஸ் கேட்க, விசிகா கேட்க, ஒரு பெரும் பிரச்சனையே திமுக கூட்டணிக்குள்ள நிலவிட்டு இருக்கு என்று நம்ம பல காணொலிகள் போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று காங்கிரஸ் கூட்டணி, திமுகவினுடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலரும் அந்த தகவல்களை பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், தொடர்ந்து திமுக மேல காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சுட்டே வந்திருந்தாங்க, ஆட்சியில பங்கு அப்படி இப்படின்ட்டு. இன்னைக்கு அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அதாவது காங்கிரஸ் எம்பி, திமுக செஞ்ச தப்புக்கெல்லாம் நாங்க பழி அனுபவிக்க வேண்டியிருக்கு, இது பெரும் தப்பா தெரியலையா, திமுக எங்களுக்கு மதிப்பு தரல அப்படின்னா நாங்க திருப்பி ரியாக்ட் பண்ணுவோம், திமுக செஞ்ச தப்புக்கெல்லாம் நாங்க பழி ஏற்க முடியாது என்று ஐயா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு. அப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமாங்கிறது பெரிய கேள்வி. அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிகள். கிட்டத்தட்ட நேரெதிரா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஒரே மேடையில இணைச்சி இப்படி கை தூக்க வச்சிருக்கிறாரு. அதிமுக கூட்டணி என்பது பெரும் வலுப்பெற்ற கூட்டணி, அது பெரும் வலுவோடு இருக்கக்கூடிய கூட்டணி, நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி, தபா ராம்சே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று திமுகவை வெறுப்பேற்றும் விதமாக, திமுகவை கலாய்க்கிற விதமாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செயலை புரிஞ்சிருந்தார். அதே போல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் ரெடி பண்ணி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் ரெடி பண்ணி பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதாவது திமுக என்னென்ன கெடுதல்களை செஞ்சிருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றதும், ஒரு பக்கம் அதிமுக செஞ்ச சாதனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை திமுக எப்படி காப்பி அடிச்சு தங்களுடைய திட்டம் பேர் மாத்தி எப்படி தங்களுடைய திட்டம்னு மாத்துச்சு அப்படிங்கிறதையும் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மனதில் ஆழமா பதிவு வச்சுட்டு இருக்காரு. இன்னொன்னு முக்கியமா அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்கடிக்கிறது தான் உங்க ஒரே வேலை என்று மக்களிடம் மிக வெகுவாக ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்கிறதா செய்தி, அதாவது 5000 ரூபாய்களை வழங்கி இருக்கிறதா செய்தி. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இது ஒண்ணு இல்லை, இந்த 5000 நீங்க கொஞ்சம் விரிவா தெளிவா அழகா பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக எதுக்கு 5000 போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். ஒண்ணு இல்லை, இப்ப 5000 மச்சா 5 5 கூட்டல் 1000. 5 என்ற என்ன அர்த்தம்? அச்சம், பயம், அஞ்சி, அதாவது நாம தோத்துருவோமோ என்கிற தோல்வி பயத்தில் மக்களை கண்டு, எதிர்கட்சிகளை கண்டு பயந்து அஞ்சி நடுநடுங்கி மக்களுக்கு 1000 வழங்கி இருக்கிறது இந்த திமுக. அப்படி வந்ததுதான் இந்த 5000 ரூபாயும். இப்ப புரியுதுங்களா எதுக்கு நம்ம 5 கூட்டல் 1000 5000 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க கேட்கலாம், திமுக இதெல்லாம் தேவையாப்பா, திமுக எவ்வளோ பெரிய கட்சி, திமுக எதுக்குப்பா பண அரசியல் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக கட்சியின் கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா அப்படிங்கிறது திமுகக்கே தெரியாது. இப்போ ஒருவேளை திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, ஒருவேளை காங்கிரஸ் இந்த விசிகா எல்லாம் ஒருவேளை வெளியில போயிடுச்சு அப்படின்னா எப்படி ஓட்டு வாங்குறது? அதுதான் இன்வெஸ்ட் பண்றாங்க, முதலீடு பண்றாங்க. முதலீடு மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடு, திமுக எவ்வளவு நல்லவங்க பாரு என்ற பிம்பத்தை உருவாக்கினா எந்த கூட்டணி கட்சி இல்லாம நம்ம வெற்றி பெற்றலாம் என்கிறதா அவங்களுடைய நோக்கமும் எண்ணமும். அது நடக்குமா? அதுதான் இங்க கேள்விக்குறி. அதாவது இந்த 2026 என்ன நீங்க சொல்லியிருப்பீங்க, இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் திமுக முதலீடு பண்ணது அப்படின்னு. என்னடா தம்பி, ஒரு அரசியல் கட்சி எப்படா, அதுவும் திமுக எப்படா முதலீடு பண்ணோம்? அரசியல் கட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்ய தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் தவறு. ஆனா திமுக முதலீடு செய்யும். என்னப்பா தம்பி இப்படி சொல்லிட்டே அப்படின்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்க இப்ப இந்த 2026 தேர்தலை நோக்கி முதலீடு பண்றாங்க. யாரு? திமுக முதலீடு பண்றாங்க. ஒருவேளை மக்கள் எல்லாம் இவங்க கொடுக்குற காசுலயும் இலவசத்திலையும் நம்பி ஏமாந்து இம்ப்ரெஸ் ஆகி
ஒருவேளை ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வைங்க, திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைச்சிட்டு சம்பாரிச்சிடுவாங்க, நல்லா சம்பாரிச்சுக்குவாங்க, முன்னேறிடுவாங்க. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் கீழே உட்காந்துக்கிட்டு எப்போ கவர்மெண்ட் 5000 ரூபா போடும், 6000 ரூபா போடும், எப்போ பொங்கல் பரிசு தருவாங்க அப்படின்ட்டு நம்ம காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் தவிர நம்ம முன்னேற முடியாது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, முன்னேற்றம் அப்படின்னா 10 லட்ச ரூபா கார் வச்சிருக்கவரு 20 லட்ச ரூபா கார் வாங்குவாரு, 20 லட்ச ரூபா கார் வச்சிருக்கவரு 1 கோடி ரூபா கார் வாங்குவாரு. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதலீடு பண்ணா லாபம் பார்க்குற அந்த தியரி தெரப்பி எல்லாமே. ஏன்னா இந்த 4 ஆண்டுகள்ல திமுக மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி இருக்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் போராடி இருக்க மாட்டாங்க, போக்குவரத்துடைய ஊழியர்கள் போராடி இருக்க மாட்டாங்க, தூய்மை பணி ஊழியர்கள் பணியாளர்கள் போராடி இருக்க மாட்டாங்க, யாருமே போராடி இருக்க மாட்டாங்க, மக்கள் எல்லாம் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா திமுக 4.5 வருடங்களாக எதுவுமே செய்யாம இப்போ வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், முதலீடு பண்றோம் என்று மக்களுக்கு பொய் சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த காசு கூட திமுக ஏன் முதலீடு பண்ணுது அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன பண்றாங்க காங்கிரஸ், என்னப்பா நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க படி சுமக்கணுமா, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல நீங்க மாட்டீங்க, அதுக்கு படி நாங்க சுமந்தோம், அப்புறம் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைய நீங்க எங்களை கை காமிச்சு விட்டீங்க, அதுக்கும் நாங்க தான் மாட்டினோம், இன்னும் அந்த இதை பறி கொடுத்தீங்க இந்த இதை பறி கொடுத்தீங்கன்னா நிறைய பேசுவீங்க, அதுக்கும் நாங்க தான் மாட்டுவோம், நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க அடி வாங்கணுமா. ஏன் அப்படின்னா, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, காங்கிரஸ் திமுக மூத்திர போட்டு அடி 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 அடின்னு அடிச்சாலும் இப்படின்னு போயிடும், கப் சிப்புன்னு போயிடும். ரஜினி சொல்லுவார்ல, கப் சிப்புன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கப் சிப்புன்னு காங்கிரஸ் ஓடிடும். இப்ப இந்த மாணிக்கம் தாகூர் போன்ற ஆட்களை தான் தைரியமா எழுந்து வந்து, அவ்வளவுதான் உனக்கு இங்க நான் வைக்கிறதா ரூல்ஸ், எவனும் அதை மீறக்கூடாது பாத்துக்க, அவ்வளவுதான் அப்படின்றது காங்கிரஸ். அதாவது இப்ப ஏன் இதெல்லாம் இவங்க சொல்றாங்க, ஏன் ஒரு பக்கம் விசிக சொல்லுது காங்கிரஸ் சொல்லுது அப்படின்னா, அங்க விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். ரஜினி சொல்றாருல, அங்க 3ஆவதா ஒருத்தர் இருப்பானே அப்படின்றது போல ஐயா விஜய்ன்ற ஒரு நடிகர் என்ட்ரி கொடுத்துருக்கிறார். சரி நம்ம அவரு பின்னாடி போயிடுவோம், போக மாட்டாங்க சும்மா, எங்களுக்கு விஜய் இருக்காரு நாங்க சும்மா அங்க போயிடுவோம், நீ எங்களுக்கு வந்து கரெக்டா நாங்க கேரளெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே அப்படின்னா நாங்க உங்க கூடவே இருப்போம், இல்ல அப்படின்னா நாங்க அங்க போயிடுவோம், உஷாரா இருந்துங்க அப்படின்ற மாதிரி நைஸா மிரட்டுறது. அதனாலதான் திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, எப்பா யாரெல்லாம் போறீங்களா போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க கிட்ட மணி 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 இருக்கு, நாங்க என்ன வேணா பண்ணிக்குவோம், நாங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்குவோம், முதலீடு பண்ணி ஜெயிச்சிருவோம், நீங்க போறவங்களாம் பொட்டி படிக்க தூக்கி கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ற எண்ணத்துலதான் இப்ப 5000 அடுத்து இன்னும் எவ்வளவு வரும் அப்படிங்கிறதே இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா மிரட்டுறாங்க இல்லையா. நம்ம இதெல்லாம் போய் மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, எப்பா இது தேர்தல் நேரம் அப்படி இப்படின்னு சம்பாதிக்க வேண்டியதுதான், அதனால அப்படி இப்படின்னு முறைப்பாங்க. ஒரு பொட்டிக்கு 4 பொட்டி அப்படின்னா எல்லாம் சரியா போயிரும்பா, ஒரு சூட்கேஸுக்கு 4 சூட்கேஸ்னா எல்லாம் கப் சிப்புன்னு ஆயிரும். ஏன்னா அதிமுக இருக்குன்னு பிஜேபி பக்கம் போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துருச்சு, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, திமுக கொஞ்சம் லூஸா இருக்குன்னு தெரிஞ்சுதான் இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு பொட்டி 4 பொட்டினா எல்லாம் ஓடிடும்பா, எல்லா ஜுரமும் ஓடிடும் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஐயா கமல் அவர்கள் பாடுவது போல, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. அதனால கூட்டணி கட்சி எல்லாம் உஷாராயி காசு மேல காசு வந்து கொட்டணும்ல, அதனால இறங்கி வேலை செய்யடா அப்படின்ட்டு இவங்க எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்று மக்கள் பேசுறாங்க. இப்ப புரியுதா திமுக எதற்காக முதலீடு பண்ணுது. என்னமோ ஏதோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்து திமுகவை அலற வச்சுட்டாரு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, கூட்டணிலாம் அவ்வளவு சொல்லுவாரு, திடீர்னு சொல்லி கூட்டணி பங்கீடுலாம் முடிஞ்சிச்சு நாங்க தேர்தலுக்கு தயார் என்று அவ்வளவு வேகமா சொல்லுவாரு அப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல, அவங்க தொண்டர்களே முதல்ல எதிர்பார்க்கல. அவ்வளவு வேகமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை அலற வச்சிருக்கிறாரு. ஐயா எடப்பாடி சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிர் அனைவருக்கும் 2000 ரூபாய் தருவோம் அப்படின்ட்டு. இவங்க திமுக காரங்க அதெல்லாம் பார்த்து, எப்படியா 2000 ரூபாய் தருவீங்க அப்படின்னு கேட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அக்கௌண்ட்ல தூக்கி 5000 ரூபாய் போட்டு விட்டாப்புல. அப்புறம் நம்ம சொல்லிட்டு இருக்கு, எப்பா எதப்பா நீங்க எடப்பாடி சொல்ற எல்லாத்தையும் செய்வீங்களா, 1, 2 கொஞ்சம் சுயமா சிந்திச்சு சொல்லுங்கப்பா. போன தேர்தலையும் அப்படிதான் அதிமுக தேர்தல் அறிக்கையாத எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சீங்க, இந்த தடவையும் அப்படியே தானப்பா, கொஞ்சம் சுயமா சிந்திச்சு தேர்தல் அறிக்கையை சொல்லுங்க, உங்க திட்டங்களை சொல்லுங்கப்பா என்று நம்ம சொல்லிட்டு. இதுதான் மக்களை சொல்றாங்க. என்னமோ எப்பதோ தயாரா இருக்குது அதிமுக. ஒரு பக்கம் திமுக பார்த்தா அப்படின்னா
நம்ம பரிதாப நிலை அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஐயா திருமாவளவன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் புதுசா வந்துருக்கிறாருல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறாருல, அவர்கிட்ட போயிடுவாங்களா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வாங்க, இல்ல திமுகலே கொடுக்கறத வாங்கிட்டு, அதை கொடுக்கறதுன்னா என்ன, இப்படி 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 அதாவது சீட்டு நோட்டு வாங்கிட்டு சைலண்டா அவங்க கூட பணி செய்வாங்களா அப்படிங்கிறதுலாம் காத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். இன்னும் தேர்தல் களங்கள் காலம் நெருங்க 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 மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி போவோம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜனநாயக படத்துல ஐயா விஜய் சொல்லுவார்ல, ஐ எம் கம்மிங் அப்படின்றது போல தேர்தலும் சொல்லுது ஐ எம் கம்மிங் அப்படின்ட்டு. நம்ம எல்லாம் அதை கம்மிங் வா வா தான் சொல்றோம், வா அப்படின்னு தான் சொல்றோம். அது எப்படி வருது, எப்படி மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.